நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். விருந்தோம்பல். இணைத்துணை என்பது ஒன்றில்லை, விருந்தின் துணை வேள்வி பயன். விளக்கம். விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாகவே கருதலாம். இன்றைய முக்கிய செய்திகள். மதுபான கடை திறப்பதில் ஏற்பட்ட மோதலால் கொலை செய்தோம். பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் கைதானவர்கள் வாக்குமூலம். புதுச்சேரியில் தங்கியிருந்த பாகிஸ்தான் பெண் மீது வழக்கு. பாகிஸ்தானியர்கள் வெளியேற மத்திய அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் விசா முடிந்த பிறகும் தங்கியிருந்தது அம்பலம். பாஜக பிரமுகர் கொலை வழக்கை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்ற வேண்டும். பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் மதுபான கடை திறப்பதில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக பாஜக பிரமுகர் உமாசங்கரை கொலை செய்ததாகவும், இதற்காக உணவு விநியோகம் செய்யும் ஊழியர்கள் போன்று சட்டை அணிந்து 5 நாட்களாக அவரை கண்காணித்து திருத்து கட்டியதாக கைது செய்யப்பட்டவர்கள் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியை சேர்ந்தவர் உமாசங்கர், வயது 38. இவர் புதுச்சேரி பாஜக மாநில இளைஞரணி துணைத் தலைவராகவும் காமராஜர் நகர் தொகுதி பாஜக பொறுப்பாளராகவும் இருந்து வந்தார். இந்நிலையில் இவரை நேற்று முன்தினம் இரவு 5 பைக்குகளில் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் உமாசங்கரை கத்தியால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் உமாசங்கர் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த படுகொலை குறித்து வழக்கு பதிவு செய்த லாஸ்பேட்டை போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். மேலும் கொலை நடந்த இடத்தின் சிசிடிவி காட்சிகள், செல்போன் டவரை ஆய்வு செய்ததில் புதுச்சேரியில் பதுங்கியிருந்த 8 பேரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த வழக்கு தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன், சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் மதுபான கடை திறப்பதற்கு கொலை செய்யப்பட்ட உமாசங்கர் ஆதரவாக செயல்பட்டதாகவும், இதற்கு கருணா மற்றும் அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. மேலும் சாமிப்பிள்ளை தோட்டம் கோவில் பஞ்சாயத்து நிர்வாகி பொறுப்பில் இருந்த கருணாவை உமாசங்கரின் தந்தை காசிலிங்கத்தின் ஆதரவாளர்கள் நீக்கியுள்ளனர். இது கருணாவுக்கு மேலும் மாத்திரத்தை ஏற்படுத்தியதாகவும், தொடர்ந்து நிலத்தகராறு உள்ளிட்ட பல்வேறு கட்ட பஞ்சாயத்துகளுக்கு உமாசங்கர் இடையூறு செய்ததால் உமாசங்கரை தீர்த்து கட்ட கருணா முடிவு செய்து 3 முறை உமாசங்கரை கொலை செய்ய முயற்சி செய்ததாகவும், இதில் 4வது முறைதான் கடந்த 26ஆம் தேதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் என்றும், கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் உணவு விநியோகம் செய்யும் சுமோட்டோ ஊழியர் போன்று சட்டை அணிந்து கொண்டு அவரை பின்தொடர்ந்து வந்து கடந்த 5 நாட்களாக நோட்டமிட்டதாகவும், ஆட்கள் யாரும் இல்லாத சமயத்தில் உமாசங்கரை அறிவாளால் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதிகளை சார்ந்த செல்வகணபதி, பாண்டியன், பாலாஜி, கோபாலகிருஷ்ணன், விவேகானந்தன், அருண்குமார், அரவிந்தன், விஸ்வநாத், கார்த்திக் ஆகிய 8 பேரை கைது செய்துள்ளதாகவும், மேலும் இக்கொலை வழக்கில் முக்கிய கொலையாளியான கருணா மற்றும் சஞ்சய், சூர்யா, கருணா உள்ளிட்ட 4 பேர் தலைமறைவாக உள்ளனர். அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் என அவர் தெரிவித்தார். காஷ்மீர் பஹல்காம் தாக்குதல் எதிரொலியாக புதுச்சேரியில் திருமணம் செய்து வசிக்கும் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த பெண்ணை வெளியேற கூறி வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் நோட்டீஸ் வழங்கிய நிலையில் அவர் புதுச்சேரியை விட்டு வெளியேறாததால் போலீசார் அந்த பெண் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர் பௌசியா பானு, வயது 39.
இவர் உறவினரான புதுச்சேரி லாஸ்பேட்டையை சேர்ந்த ஹனீப்கான் வயது 43 என்பவரை கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன் திருமணம் செய்து லாஸ்பேட்டையில் வசித்து வருகிறார். இவர்களுக்கு ஒரு ஆண் ஒரு பெண் பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் அண்மையில் காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தி 26 பேரை படுகொலை செய்தனர். இச்சம்பவத்தை அடுத்து இந்தியாவில் உள்ள பாகிஸ்தானியர்கள் உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற மத்திய அரசு உத்தரவிட்டது. இதற்கிடையே பௌசியா பானு தனது விசாவை கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் புதுப்பிக்காமல் உள்ளார். இதையடுத்து புதுச்சேரி வெளிநாட்டு தூதரக அதிகாரிகள் நேற்று லாஸ்பேட்டையில் பௌசியா பானு வீட்டிற்கு சென்று புதுச்சேரியிலிருந்து வெளியேறுமாறு கூறி நோட்டீஸ் வழங்கினர். ஆனால் அவர் புதுச்சேரியை விட்டு வெளியேறாததால் அவர் மீது தூதரக அதிகாரிகள் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் போலீசார் பௌசியா பானு மீது வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்து உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இதனிடையே பௌசியா பானு போலீசாரிடம் தான் விசா புதுப்பிக்க விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பகுதி நேர வேலை என கூறி 10 பேரிடம் ரூபாய் 4.50 லட்சம் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். முத்தியால்பேட்டையை சேர்ந்த நபரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைனில் 1,45,000 ரூபாய் முதலீடு செய்து அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்துள்ளார். பின் அதில் சம்பாதித்த பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பின் அந்த மர்ம நபரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதேபோல் மதகடிப்பட்டை சேர்ந்த நபர் 50,000, உழவர்கரையை சேர்ந்த நபர் 5,000, காலப்பட்டை சேர்ந்தவர் 40,000, லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் 8,000, ரெயின்போ நகரை சேர்ந்தவர் 49,000, லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் 28,000, மூலக்குளத்தை சேர்ந்தவர் 45,000, லாஸ்பேட்டையை சேர்ந்த ஒருவர் 20,000, மற்றொரு நபர் 50,000 என 10 பேர் மோசடி கும்பலிடம் 4,40,000 எழுந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். பாஜக பிரமுகர் உமாசங்கர் கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி பாஜக பிரமுகர் உமாசங்கர் நள்ளிரவில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இவர் எங்கள் குடும்பத்தில் மிகவும் அன்பாக பழகினார். அவர் கொலை செய்யப்பட்ட தகவலிருந்த நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். குற்றவாளிகளை போலீசார் அடையாளம் கண்டறிந்துள்ளனர். உண்மையான குற்றவாளிகளை பிடித்து தக்க தண்டனை வழங்க வேண்டும். முதல்வரும் உள்துறை அமைச்சரும் உடனடியாக விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும். சரியான நீதி விசாரணை இல்லை என்றால் இந்த கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி குற்றவாளிகளுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் என்றார். முதல்வரும் உள்துறை அமைச்சரும் இந்த நீதி விசாரணைக்கு உட்படுத்தி தக்க தண்டனையை இது யாரெல்லாம் பேக்ரவுண்டில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு கேட்குறேன். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் இன்று அதிகாலை திடீரென மின்மாற்றி அதிக சத்தத்துடன் தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு கொசப்பாளையம் பகுதியில் இன்று அதிகாலை மின்மாற்றி ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்தது. மின்மாற்றியில் உள்ள ஆயில் வெளியேறியதால் மின்மாற்றி தீப்பற்றி எரிந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்தனர். இதையடுத்து அப்பகுதி முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதுகுறித்து மின்துறை மற்றும் தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் அளித்த நிலையில் சுமார் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு தீ முற்றிலுமாக அணைக்கப்பட்டது. தொடர்ந்து மின்சாரம் கொடுப்பதற்கான பணிகளை மின்துறை அதிகாரிகள் செய்து வருகின்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் எழுந்தருளுள்ள ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஆலயத்தில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவில் சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடாச தீபாரதனைகள் காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கரநாமம் பாடப்பட்டு மகா தீபாரதனைகள் காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.
பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு சகா யோஜினி என்ற பெண்கள் குழு சார்பில் அமைதி ஊர்வலம் பாலாஜி தியேட்டரிலிருந்து புறப்பட்டு ராஜா சிக்னல் அருகில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இந்த அஞ்சலியில் திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். அருகில் குழு நிர்வாகிகள் மது, ராஜ்ஸ்ரீ, அகன்ஷா, ஆர்த்தி, இந்து, பயல், ஊர்மிளா, கவிதா, குஞ்சன், நிலம், பமிதா, நந்திதா, ஆர்த்தி, சந்தியா, திமுக மகளிரணி காயத்ரி, ஸ்ரீகாந்த், சந்திரகலா, சித்ரா மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மாநில மற்றும் புதுச்சேரி அரசு 2024-2025 ஆண்டிற்கான விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் சார்பாக 8 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மண்டல அளவிலான போட்டிகள் 8 மண்டலங்களில் நடத்தப்பட்டு காரைக்கால், மாஹே, ஏனாம், புதுச்சேரி ஆகிய பகுதியில் நடத்தப்பட்டு அதன் தொடர்ச்சியாக மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டது. அனைத்து விளையாட்டுப் போட்டிகளும் நடத்தப்பட்டு இறுதியாக மாணவ மாணவியர்களின் தேர்வு அட்டவணைகளை கருத்தில் கொண்டு ஏப்ரல் 26 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் மாநில அளவிலான தடகள போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா கோரிமேடு காவலர் மைதானத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு பரிசுகள் வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அபிஷேகப்பாக்கம் ஏரியில் தீ வைத்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே உள்ள அபிஷேகப்பாக்கத்தில் நீர்நிலை பகுதியான ஏரிக்கரை உள்ளது. மீன்கள் நிறைந்த நீர்நிலை மற்றும் நிலப்பரப்பு என சுமார் 150 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. பல்வேறு மரங்கள், செடி கொடிகள் என அடர்ந்து காணப்படும் இங்கு மயில்கள், வெளி மாநிலத்திலிருந்து வந்து செல்லும் பல அரிய வகை கொக்குகள், நாரைகள், குயில், காகம், சிட்டுக்குருவி, காடை, தூக்கணாங்குருவி என பல அரிய வகையான பறவைகள் உள்ளன. மேலும் செடியின் புதர்களில் முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொறுத்து இனப்பெருக்கம் செய்து வருகின்றன. இந்நிலையில் நேற்று மாலை மர்ம நபர்கள் மதுபோதையில் அப்பகுதிக்கு தீ வைத்துள்ளனர். தீ மலமளவென பரவி ஏரியில் பல இடங்களில் காட்டுத்தீயாய் பரவியது. இதனால் மயில்கள் மற்றும் பறவைகள் கூக்குரலிட்டு அலறின. இப்பகுதி புதாராகவும் ஆட்கள் நடமாட்டமின்றி இருப்பதால் அன்றாடம் சமூக விரோதிகள் பல தீய செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே இது தொடர்பாக புதுச்சேரி அரசு, காவல்துறை மற்றும் வனத்துறையினர் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரியிலிருந்து தமிழக பகுதிக்கு புதுச்சேரி மது பாட்டில்களை காரில் கடத்திய திருவண்ணாமலை மாவட்டம் செய்யூர் தாலுகாவை சேர்ந்த 3 கோட்டக்குப்பம் மதுவிலக்கு போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கீழ்புத்துப்பட்டு ஐயனார் கோவில் அருகில் காவல் ஆய்வாளர் மீனா, தலைமை காவலர்கள் பாண்டியன், மோகன்தாஸ் மற்றும் செல்வம் ஆகியோர் தலைமையில் மதுவிலக்கு சம்பந்தமாக வாகன தணிக்கை செய்து கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த TN 97W 5396 என்ற பதிவெண் கொண்ட காரை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் பாண்டிச்சேரியிலிருந்து மதுபானங்கள் கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. மேலும் காரில் பயணம் செய்த திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுகா திருவெட்டிபுரம் பகுதியை சேர்ந்த சம்பத்குமார், வெங்கட்ராயன் பேட்டையை சேர்ந்த செல்வபாண்டியன் வயது 32 மற்றும் லோகநாதன் வயது 30 என தெரியவந்துள்ளது. மூவரையும் கைது செய்த கோட்டக்குப்பம் மதுவிலக்கு போலீசார் அவர்களிடமிருந்து 251 பாண்டிச்சேரி மது பாட்டில்கள் மற்றும் 4 சக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வானூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வம்பாக்கேரப்பாளையத்தில் சுனாமி நினைவிடம் அமைப்பதற்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்டத்தின் மூலம் பாண்டி மெரினா அருகிலுள்ள வம்பாக்கேரப்பாளையம் கிராமத்தில் 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் நினைவாக சுனாமி நினைவிடம் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி தலைமையில் நடைபெற்றது. இந்த நினைவிடம் ரூபாய் 40 லட்சம் மதிப்பில் திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது. ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு ரூபாய் 24 லட்சம் மதிப்பில் பணிகள் நடைபெறுகிறது. இதனை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பூஜை செய்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தலைமை பொறியாளர் வீரசெல்வம்,
மீன்வளத்துறை இயக்குனர் முகமது இஸ்மாயில், செயற்பொறியாளர் சந்திரகுமார், உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் பிரபாகர் ஆகியோர் மற்றும் ஒப்பந்ததாரர் மீனவ சங்க பிரதிநிதிகள், ஊர் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். திமுக சார்பில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் திமுக புதுவை மாநில அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சிவா பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை மாநில திமுக அமைப்பாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவின் பிறந்தநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதி திமுக சார்பில் தொகுதி செயலாளர் ராஜாராமன் தலைமையில் தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா கலந்து கொண்டு கேக் வெட்டி தனது பிறந்தநாளை கொண்டாடி பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, வெள்ளரி பிஞ்சு உள்ளிட்டவைகளை வழங்கி அன்னதானம் வழங்கினார். பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் லோகையன், லாஸ்பேட்டை தொகுதி திமுக கழக செயலாளர் தியாகராஜன், அரியாங்குப்பம் தொகுதி திமுக கழக செயலாளர் சீதாராமன், அவைத்தலைவர் முருகன், விளையாட்டுக்குழு அணி அமைப்பாளர் ரவிச்சந்திரன், மாநில பிரதிநிதி ராஜாமணி, பாகூர் பாஸ்கர், மணவெளி தொகுதி பொருளாளர் செல்லப்பன், தொகுதி துணை செயலாளர் ஆனந்தகுமார், மீனவர் அணி துணைத் தலைவர் குமணன், தகவல் தொழில்நுட்ப அணி ரமேஷ், இளைஞர் அணி சிலம்பரசன், மகளிர் அணி ஜெகதீஸ்வரி, கிளை கழக செயலாளர்கள் பாஸ்கரன், ஆனந்த பாஸ்கரன், கார்த்திகேயன், ராஜவேலு, தயாளன், மருதலிங்கம், முருகன், திவாகர், ராஜேந்திரன், ஆறுமுகம், மருதலிங்கம், மனோகர், கபிலன், காமராஜ், பிரதீப் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் சிவாவிற்கு தொகுதி செயலாளர் ராஜாராமன் தலைமையில் கழக நிர்வாகிகள் பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை தொகுதி செயலாளர் ராஜாராமன் செய்திருந்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் பரிந்துரைகளின்படி ஆட்சியர் குலோத்துங்கன் புதுச்சேரியில் செயல்பட்டு வரும் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை ஆய்வு செய்தார். அதன்படி அகில இந்திய மக்கள் கழகம், திராவிட பேரவை, மக்கள் முன்னேற்ற காங்கிரஸ், புதுச்சேரி மக்கள் உரிமை கட்சி, புதுச்சேரி அபிவிருத்தி கட்சி, மேற்கண்ட பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகளை நேரில் ஆய்வு செய்யப்பட்டு விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து இதற்கான விவரங்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலர்பேட்டை பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் முதலர்பேட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக சார்பில் மாநில அம்மா பேரவை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் ஏற்பாட்டில் கடலூர் சாலை முதலர்பேட்டையில் கோடை காலத்தை ஒட்டி நீர்மோர் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டது. இதனை புதுச்சேரி மாநில செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற கட்சி தலைவருமான அன்பழகன் திறந்து வைத்து வெள்ளரிக்காய், இளநீர், நுங்கு, நீர்மோர், தர்பூசணி மற்றும் திராட்சை உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் மாநில இணை செயலாளர் முன்னாள் கவுன்சிலர் கணேசன், மாநில துணை செயலாளர்கள் நாகமணி, காந்தி, கிருஷ்ணமூர்த்தி, மாநில முன்னாள் அம்மா பேரவை செயலாளர் சுத்திகேணி பாஸ்கரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோடை காலத்தை ஒட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் பாலாஜி திரையரங்கம் எதிரில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு மோர் மற்றும் தர்பூசணி பழம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார், புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி இளைஞரணி நிர்வாகி தனஜெயன் ஆகியோர்கள் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் உழவர்கரை ராஜசேகர், லாஸ்பேட்டை சரவணன், இளைஞரணி நிர்வாகி உருளியன்பேட்டை பிரான்சிஸ், காமராஜர் நகர் கிளை நிர்வாகிகள் வினோத், குமார், தினேஷ், கிரீஷ், ஆகாஷ், உருளியன்பேட்டை பிரபு, நாகராஜ், தட்டாஞ்சாவடி விக்கி, மணவெளி பிரவீன்குமார், கதிர்காமம் விஜய் மற்றும் கழக தோழர்கள், தொண்டர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். ஊசுடு தொகுதி தொண்டமானத்தம்பேட் பகுதியில் ரூபாய் 39 லட்சம் மதிப்பில் புதிய அம்பேத்கர் வெண்கல சிலையுடன் புனரமைப்பு பணிக்கு அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார் பூமி பூஜை செய்து வைத்தார். புதுவை மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம்பேட் பகுதியில் புதிய அம்பேத்கர் வெண்கல சிலையுடன் புனரமைக்கும் பணிக்கு இன்று பூமி பூஜை நடைபெற்றது. புதுவை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் 39 லட்சம் மதிப்பீட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இன்று நடைபெற்ற பூஜையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குனர் சாய் இளங்கோவன் கலந்து கொண்டார்.
புதிய அம்பேத்கர் வெண்கல சிலை அமைவதுடன் அதனை சுற்றி படிக்கட்டு அமைத்தல், சிறிய பூங்கா அமைத்தல், சிலைக்கு கொடை உள்பட சுற்றிய தரைப்பகுதியில் கிரானைட் கற்கள் அமைத்தல் போன்ற பணிகள் நடக்க உள்ளது. இந்த பணி 3 மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஊசுடு தொகுதி பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளஞ்சரணி உலகநாதன், பட்டியலணி தலைவர் ஜெகதல பிரதாபன், கூட்டணி கட்சி பிரமுகர் என்ஆர் காங்கிரஸ் வைத்தியநாதன், கிராம முக்கியஸ்தர்கள் ஏழுமலை, பூவரசு, கட்சி கிளைத் தலைவர் கலகமணி, சசிகுமார், நிர்வாகிகள் கோபால், செழியன், மணிகண்டன், ஜான்சன் உட்பட பாரதிய ஜனதா கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். மீண்டும் முக்கிய செய்திகள். மதுபான கடை திறப்பதில் ஏற்பட்ட மோதலால் கொலை செய்தோம். பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் கைதானவர்கள் வாக்குமூலம். புதுச்சேரியில் தங்கியிருந்த பாகிஸ்தான் பெண் மீது வழக்கு. பாகிஸ்தானியர்கள் வெளியேற மத்திய அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் விசா முடிந்த பிறகும் தங்கி இருந்தது அம்பலம். பாஜக பிரமுகர் கொலை வழக்கை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்ற வேண்டும். பாஜக எம்எல்ஏ ஜான்குமார் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.